திப்பிலி. இதனோட இலைகள் வெற்றிலை போலவே இருக்கும். இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. நெஞ்சு சளியை போக்குறதுக்கு இது ஒரு அருமருந்தா இருக்கிறதுனால இதுக்கு கோழை அருக்கின்னு ஒரு பெயரும் இருக்கு. இருமல் இளைப்பு நோய் இருக்கிறவங்க திப்பிலியை வெற்றிலை சாறு பிளஸ் தேனோட சேர்த்து சாப்பிட்டு வரும்போது அந்த இருமல் இளைப்பெல்லாம் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். திப்பிலியை 48 நாள் கற்பமா தேனோட சாப்பிட்டு வரும்போது தோல்ல வர வெண்ணிற படையான தேமல் சரியாகும்னு சொல்றாங்க. இளைப்பு நோய்னு சொல்ல வர ஆஸ்துமா இருக்கிறவங்க திப்பிலி பொடியோட கடுக்காய் பொடியும் தேனும் சேர்த்து குழைச்சு சாப்பிட்டு வரும்போது இளைப்பு நோய் படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். வறட்டிருமல் இருக்கிறவங்க 10 கிராம் திப்பிலிய விழுது போல அரைச்சிட்டு அதுல ஒரு சிட்டிகை இந்துப்பு சேர்த்து நெய்ல நல்லா வதக்கிட்டு தயிரை தெளிய வச்சுட்டு அந்த நீர்ல கலக்கி சாப்பிடும்போது வறட்டிருமல் தீரும். குளிர்காலத்துல உண்டாகிற தொண்டைக்கட்டு இருமல் போன்ற தொந்தரவுகளுக்கு திப்பிலிய ரசமா வச்சு சாப்பிடும்போது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு தீருது. அது மட்டும் இல்லாம செரிமான கோளாறு மந்தம் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க சுக்கு மிளகு திப்பிலிலாம் சேர்த்து செய்யற மருந்து குழம்பு அப்படின்ற ஒரு விஷயத்த செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான கோளாறுகள்லாம் நம்மளுக்கு சரியாகும்.